இதுக்குள்ளே எல்லாம் வல்ல இறைவன் அருளுடன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு பண்ண சொல்லுங்கள். என் காணொலியை அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆன்மீக விஷயங்கள் மட்டுமே என்னுடைய காணொலியில் வெளியாகும். கோவில்கள், மற்றபடி தினசரி பஞ்சாங்கம், நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வழங்குவார் உங்கள் திருநாவுக்கரசர் என்ற அடைமொழியோடு நாளைய பஞ்சாங்கத்தை தினசரி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறேன். அது என்னோடய காலில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் திடீர்னு நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இரவு பார்த்துக்கலாம். இரவு 8 மணிக்கு தினசரி காணொலி வெளியாகுது, அதை பார்த்துங்க. இப்போ நம்ம ஒரு சிறப்பு தொகுப்பாக குலதெய்வ வழிபாடை பற்றி ஏற்கனவே இன்றைக்கி சொல்கிறேன்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி மதியானம் காணொலி 12 மணிக்கு வெளியாகும். குலதெய்வ வழிபாடு என்பது இந்துக்களின் பழங்கால தொட்டே நடைமுறையில் இருந்து வருவது ஒரு வழக்கமாக இருந்தது. இந்த வழிபாடானது அவரவர் முன்னோரை பின்பற்றி வழியாக ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வத்தை வணங்கி வருதல் ஆகும். குலதெய்வம் என்பது குலத்தினை காக்கின்ற பொருள். குலதெய்வம் என்பது குலத்தினை காக்கின்ற தெய்வம் என்று பொருள் கொள்ளலாம். இவ்வழிபாடானது உலகின் பல நாடுகளில் நடைமுறையில் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ரொம்ப பார்க்க போனால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை, மலேசியா இது போன்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் மேக்சிமம் எல்லாருமே குலதெய்வத்தை ரொம்ப நேசிப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம முன்னோரோட வழிபாடு தோன்றிய இடம் அது. எந்த ஒரு நம்ம ஒரு செயலாக இருந்தாலும் குலதெய்வம் அனுமதி இல்லாமல் எதுவுமே சிறப்பாக எதுவும் செயல்பட முடியாது. எதுக்காவது கொடுத்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, கிரகபிரவேசம் இருந்தாலும் சரி, புதுமனை போனது, எந்த ஒரு நம்முடைய விசேஷம் வந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு போய் முதல்ல அதை வச்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. குலதெய்வத்துக்கு 100க்கு 99% தனியாக போக மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 100க்கு பங்காளிகளோட இதாக எல்லாமே சேர்ந்து போகணுங்கிறது ஐதீகம். இப்போ இல்லை, ஏன்னா குலதெய்வங்கிறது முன்னோர்களால் நம்ம குலத்தோட முன்னோர்களால் அருளாசிக்கப்பட்ட இடம் அது. இது எந்த ஒரு நம்ம ஜாதகம் பார்க்குறா இருந்தாலும் எந்த ஒரு நிறையா பேர் சொல்கிறதுனா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். வருடத்திற்கு 1 முறையோ அல்ல 3 முறையோ எவ்வளோ உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்றப்ப அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. நோய்கள் நீங்கும். ஏன் இதை நம்ம குலதெய்வம் நோய்கள் நீங்கிறதுக்கும், பிள்ளை வர வேண்டியும், மழை பெய்யவும் மற்றும் சுபிட்ச வாழ்வு வேண்டியும் நம்ம குலதெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். அதுதான் குலதெய்வத்தோட முக்கியம். நம்ம என்ன ஒரு செயல் செய்யறதுனாலும் அவங்களோட அருள் எல்லாம் பண்ண முடியாது. குலதெய்வ வழிபாடு எப்படி தோன்றுனுச்சு? குலம் என்பது பல குடும்பங்களின் தொகுப்பு ஆகும். குலத்தின் உறுப்பினர்கள் யாவரும் ஒரு குறிப்பிட்ட மூதாதையரின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். குலத்தின் தெய்வங்கள் பெரும்பாலும் அந்த குலத்தில் தோன்றி நல்ல செயல்களுக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். குலதெய்வங்கிறது நல்ல நல்ல செயல்கள் செஞ்சு அவங்க வாழ்வே அர்ப்பணிச்சதுட்டு தான் அவங்க குலதெய்வமாக மாறிடுறாங்க. அவங்க தான் நம்ம முன்னோர்களோட யாரோ ஒருத்தவங்க புண்ணியம் செஞ்சு அதை அவங்க குலதெய்வமாக மாறி அவங்களுக்குன்னு ஒரு கல் வச்சுறாங்க. மேக்சிமம் பெண்களை குலதெய்வங்களாக கொண்டாடுவோரும் 100க்கு 90% பெண்கள் குலதெய்வம் இருக்கும். இப்பெண்கள் தங்கள் வாழ்வை சமுதாயம் மற்றும் குலத்திற்காக அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். உதாரணமாக என்னோட குலதெய்வம் தாமரேஸ்வரி அம்மான்னு இருக்குங்க. அப்போ என்னோடய முன்னோர்கள் அதில் தாமரேஸ்வரிங்கிறவங்க தன்னுடைய குலத்துக்காக வாழ்வை அர்ப்பணித்து அவங்க அம்பாளாயி அவங்க சாமி ஏறுறாங்க. இதுதான் குலதெய்வம் எப்படி தோணுனாங்க. அவங்க தான் நம்ம முன்னோர்களோட உள்ள பெயர் தான் அது, தாமரேஸ்வரி அம்மன். அதேமாரி கன்னிகா பரமேஸ்வரி, ஒவ்வொருத்தவங்க ஒரு கோயில் வச்சுருப்பாங்க. பேர்லாம் வித்தியாசம் இருக்கும். நான் தெரிஞ்ச பேர் தான் சொல்கிறேன், தெரியாத பேர் கோடிக்கணக்கில் இருக்குது. அவங்கவுங்க வச்சுருப்பாங்க. தெரியாதவங்க சப்போஸ் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அடுத்த ஒரு கடைசியாக இதை பற்றி சொல்லிடுறேன். முன்னோட நினைவுறுவதாக கற்களை ஊன்றி வழிபாடு செய்தனர். இதற்கு நடுக்கல் வழிபாட்டு முறை என்று கூறுகின்றனர். அவங்களுக்கு உருவமோ இல்லை, அவங்க ஒரு பேரை வச்சு நம்ம ஒரு கல், அதாவது செங்கல் மாதிரி இருக்குல்ல, அதேமாரி கல்லை வச்சு எல்லா கருங்கல் ஏதோ ஒன்று அந்த ஷேப்பில் வச்சு குலதெய்வமாக வச்சு அவங்க வழிபாட்டு கொண்டாடுறாங்க. இந்த நடுக்கல் வழிபாடை பின்னாலே குலதெய்வ வழிபாடாக மாறி இருக்கலாம்.
மேலும் மறைந்த முன்னோர்கள் வழிபாடே குலதெய்வம் வழிபாடாய் காலப்போக்கில் மாறியிருந்தது. இது குலதெய்வம் எப்படி வந்தது, எப்படி முன்னோர்களை எப்படி அர்ப்பணிச்சிருந்தாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து குலதெய்வம் அமைந்துள்ள இடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லா குலதெய்வ வழிபாட்டிலும் ஏதேனும் 1 அல்லது 2 முக்கிய தெய்வங்களும் அதனை சுற்றிலும் பரிவார தெய்வங்கள் இருக்கும். பரிவார தெய்வங்கள் இல்லாமல் குலதெய்வம் இருக்காது. சுற்றிலும் பரிவார தெய்வங்கள் ஆனால் சொந்தக்காரங்க அப்படி வச்சுருப்பாங்க. குலதெய்வங்கள் பொதுவாக காடு, மலை, வயல் போன்ற சாலை வசதி இல்லாத இடங்கள் தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் கிராமத்தை ஒட்டியே உள்ளார போகணும், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்ரு, அதுக்கு சாலை வசதியெல்லாம் இருக்காது. இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும். இவை வழிபாட்டிடை தெய்வங்களின் வழிபாட்டிடம் இருக்கும். மேலும் குலதெய்வ கோயில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டு இருப்பதில்லை. சிறிய கோயில் அமைப்பாகத்தான் இருக்கும். இவ்வகை கோயில்கள் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காது. அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல கோயில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த பெருசாக நம்ம பார்க்குறோம்ல, திருக்கடையூர் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில் இதே மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளாக சின்னதாக ஒரு சின்ன தரத்தளம் போட்டு மேலே ரூஃப் போட்டு அதெல்லாம் இப்போ வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே இருக்கும். பெரும்பாலும் வேம்பு மற்றும் வில்வ வகை மரங்கள் குலதெய்வங்கள் இடம்பெற்றிருக்கும். வேம்பு, ஆலமரம், அரசமரம் இதேமாரி ஒட்டி தான் அந்த இருக்கும். குலதெய்வ வழிபாடு முறை. குலதெய்வ வழிபாட்டில் பூஜைகள் முறைப்படி நடத்தப்படுவதில்லை. பெரும்பாலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் விருப்பப்படி தான் நடக்கும். அல்லது குடும்பத் தலைவர் தன் தந்தையிடம் இருந்து கற்ற முறைப்படி நடக்கணும். இப்போ நம்ம எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா நான் இப்போ அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் அதைப்படி தான் நடக்கும். ஆகம விதிப்படி அப்படி பண்ணணும், பூஜை பண்ணணும், யாகம் வளர்க்கணும் அப்படின்லாம் இருக்காது. நம்ம குடும்பத்தில் பங்காளிகளோடு வச்சுப்போய் நம்ம என்ன முறைப்படி நம்ம எப்படி வழிபடுறோமோ அப்படி தான் வச்சுருப்பாங்களே ஒழிய ஆகம விதிப்படிலாம் இருக்காது. இவங்களாம் உருவாக்கிறது. இப்போ நவீன நேரத்தில் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி கிடையாது. நமது முன்னோர்கள் இப்போ உங்களுக்குன்னா உங்கள் அப்பா சொல்லிக்கிறது, அவங்க அப்பா சொல்லிக்கிறது, இப்படி தான் வழி வழியாக வருதான் அந்த பூஜை முறைகள்லாம். அப்படி தான் இருக்குமோ ஒழிய புதுசாக நம்ம இருக்காது. இருந்தாலும் சில பேர் இப்போதைக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இக்கோயிலில் அந்த குலத்தினை சார்ந்தோரே பூஜாரியாக செயல்படுவர். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டினை ஆண்டிற்கு ஒரேயே நடத்துகின்றனர். நீர் வளம் தரும் ஐயனாரையும் மழை வேண்டி மற்றும் நோயிலிருந்து காப்பாற்ற மாரியம்மனையும் பலர் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். குலதெய்வத்தினை பற்றிய அரிய வரலாறோ அல்லது கல்வெட்டுகளோ கிடையாது. இவற்றை பெரும்பாலும் செவி வழி கதைகள் மூலம் தான் நம்ம அறியலாம். குலதெய்வங்கிறத பற்றி யாருமே வந்து சொல்ல போகிறது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று என்னென்னா அவங்க முன்னோர் சொல்லியிருந்தால் உண்டு, இல்லைன்னா சுற்றி உள்ள சொந்தக்காரன் சொல்லியிருந்தால் உண்டு, அக்கம் பக்கத்தில் உள்ள சொன்னால் உண்டு, இல்லை குலதெய்வம் இங்கே இருக்குங்கிறத வச்சு அவங்க சொன்னாங்க. திருமணம், வீடு கட்டுதல் போன்ற விசேஷங்கள் என்பது முதலில் குலதெய்வத்தை வழிபட்ட பின் வேலைகளை ஆரம்பிக்கின்றன. பிறந்த குழந்தைகளுக்கு முதல் மொட்டை போடுதல், காது குத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் குலதெய்வ கோயிலே நடத்துகின்றனர். திருமணம், புதுமனைப்பு விழா, தொழில் துவங்கு விழா போன்றவற்றின் அழைப்புதலை குலதெய்வத்திடம் வைத்து முதலில் குல வழிபாடு நடத்திய பின்னரே எல்லாருக்கும் அழைப்புதல் வழங்கப்படுகின்றன கல்யாண பத்திரிகை. அதில் வந்து முக்கியமாக வந்து குலதெய்வ பெயர் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அதை வைத்து இன்னாரை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நம்ம அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அம்பாளோட பேரோ இல்லை ஐயனார் பேரோ, ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வத்து பேர் தான் வந்து முக்கியமாக இருக்கும். முதல்ல கணபதி இருக்கும், அடுத்தது இவங்க கணபதினா ஊனு போட்டால கணபதி தான், அதுக்கப்புறம் இந்த பேர் இருக்கும். சுப நிகழ்ச்சியின் போது குலதெய்வத்தை நினைத்து காணிக்கையை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைத்து குலதெய்வங்களுக்கு செல்லும்போது எடுத்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செஞ்சாலும் ஒரு காயினையோ மஞ்சத்தில் வச்சு நம்ம மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்குவோம். அதை வந்து நம்ம வேண்டி நல்ல விதமாக முடிஞ்ச பிறகு அதை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு செலுத்துவோம். பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூலம், பீடம், மரம், கல், பெட்டி போன்ற அடையாளங்களை குறியீடுகளாக கொண்டே மேற்கொள்ளப்படுகின்றன. அதுக்கு அடையாளம் அப்படி இருக்குமா. குலதெய்வ வழிபாட்டில் மற்ற தெய்வங்களுக்கு செய்யும் வழிபாடு போன்று நடத்தப்பட்டாலும் பொங்கலிட்டு படைத்து வழிபாடு நடத்தும் வழக்கம் இதன் தனி சிறப்பாகும். நம்ம குலதெய்வத்துக்கு போகிறது, நம்ம சாப்பாடு எடுத்து போகிறது, அங்கே போய் பொங்கல் வைக்கிறது, இதுதான் வந்து மெயின் சிறப்பே.
இப்போ கருவாட்டு குழம்பு எல்லாம் வந்து அங்கேயே எடுத்துகிட்டு போய் அங்கேயே செஞ்சு அங்கேயே உற்றார் உறவினர்கள் நண்பர் எல்லாம் புடைசூழ சாப்பிட்றது, இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்றது குலதெய்வத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அங்கே வந்து அங்கே செய்கிறது நல்லது. காணிக்கை அளித்தல், தீ மிதித்தல், தீச்சட்டி அடித்தல், தொட்டில் கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகளும் குலதெய்வ கோவிலில் நடத்தப்படுகின்றன. அதனால் எந்த ஒரு குலதெய்வ கோயிலில் விசேஷம் நடந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம முன்னோரோட குலம் தான் அங்கே இருக்குது, அதை முதல்ல பார்த்துங்க. குலதெய்வ வழிபாட்டில் சைவ வழிபாட்டு முறை, அசைவ வழிபாட்டு என்ன 2 வகைகள் உள்ளன. சைவ வழிபாட்டு முறையில் பொங்கலிட்டு படையிடும் வழக்கமும், அசைவ வழிபாட்டு முறையில் ஆடு, கோழி, சேவல், பன்றி போன்றவற்றை பலியிடும் வழக்கமும் இப்போது நடைமுறையில் உள்ளது. சில இடங்களில் சுருட்டு, சாராயம், கருவாடு போன்றவற்றை படையல் செய்து வழிபாடு நடத்துவது நடைபெறுகிறது. வழிபாட்டின் போது கரகாட்டம், தெருக்கூத்து ஆகியவற்றின் மூல குலதெய்வ வரலாறு விளக்கப்பட்டிருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது பற்றி குறிக்கேட்டல், உத்தரவு கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும். அங்கே உள்ள சாமியார், அங்கே உள்ள பூஜாரிலாம் நம்ம விருப்பப்பட்ட சொன்னாங்கன்னா திடீர்னு நம்ம குலதெய்வம் வந்து பூஜாரி மூலமாக நம்மளை மீறி செயல்படுறது கண்டிப்பாக அதேமாரி நடக்கும். குலதெய்வ வழிபாட்டின் நம்பிக்கை என்னென்னா, இவ்வழிபாட்டை மேற்கொள்ள தங்கள் குடும்பத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாது வளமையான வாழ்க்கை கிடைப்பதற்காக மக்கள் கருதுகின்றனர். குலதெய்வ வழிபாட்டில் தொடங்கும் எந்த ஒரு செயலும் நன்றாக முடியும். எனவே வழிபாடு எல்லாவற்றும் முதன்மையானது என்று நம்பிக்கை மக்களிடம் நிலவுகிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் முதல் வழிபாடு குலதெய்வத்திற்கு நடைபெற வேண்டும். அதன் பிறகு மற்ற நிகழ்ச்சிகளை துவங்குவதும் நாம் கூப்பிட்டால் உதவி செய்யும் தெய்வம் குலதெய்வம் என்ற கருத்து நிலவுகிறது. குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றதாகும். குலதெய்வ சாபம் வம்சத்தை சீரழிக்கும் போன்றவற்றை மக்கள் வந்து எல்லாரும் ஆணித்தரமாக நம்புகிறாங்க. குலதெய்வ வழிபாடு பற்றிய சிறப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. தொல்காப்பியத்தில் நடுக்கல் நடுமுறை பற்றி கூறப்பட்டுள்ளது. எனவே குலதெய்வ வழிபாடு பழங்காலம் தொட்டு நடைபெற்று வந்துள்ளது என்பதை அறியலாம். குலதெய்வம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குலம் தெரியாமல் போகலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது ஆகியவை குலதெய்வம் பற்றிய பழமொழிகளாகும். தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பரவியிருக்கும் உறவினர்களை ஒன்று சேர்த்து குழுவாக வழிபடும் விழாவாக குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறணும். இவ்வழிபாடானது மக்களை நெறிப்படுத்துவதோடு அவர்கள் ஒற்றுமைக்காகவும் செயல்படுகிறது. இந்த வழிபாட்டில் போய் கல்யாணம் ஆகாதவங்க இதெல்லாம் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா சுற்றி ஒரு உறவினருக்கு அத்தை மாமா இவங்க எல்லாருமே இருக்கா, அவங்க பொண்ணு இருக்கா, அதேமாரி வழிபாடு நடத்தி அவங்களுக்கும் ஒரு யோகம் இருக்குது. கல்யாணம் நடக்கானாலும் குலதெய்வ கோயிலில் வச்சு பேசினா எந்த ஒரு சிறப்பாக இருக்கும். நாம் நினச்சது நிறைவேறும். அதில் வந்து எந்த அளவுக்கும் மாற்றம் கிடையாது. எதுக்காக நம்ம வந்து அங்கே போய் காது குத்துறோம், எதுக்காக நம்ம வந்து அங்கே போய் படையல் போடுறோம், இதுக்காக தான். எந்த ஒரு நம்ம செயல்பாடும் நல்ல சிறப்பாக இருக்கணும்னா குலதெய்வத்தை முதல்ல வணங்கிக்கிட்டு, அதாவது இங்கே உட்காந்துட்டே வரணும். அங்கேருந்து ஒரு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, குலதெய்வ கோயில்கிட்ட போய் அங்கே சுற்றி உள்ள மண் எடுத்தாந்து வச்சா கூட வீட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் கூட நம்பலாம், வழிபடலாம். சின்ன சும்மா அதுக்காக நீங்கள் வண்டுனா ஒரு வண்டி கிண்டி அடித்தாங்க, சும்மா ஒரு கையில் ஒரு பிடி நான் கூட எடுத்து கட்டி வச்சு அது ஒரு சிவன் மாதிரி செஞ்சு அதை வச்சு வழிபட்டுருக்கேன். அது உள்ளார இருக்குது, சாமிகிட்ட இருக்குது. ஏன்னா குலதெய்வமே கொண்டாந்து வச்சது மாதிரி இத்தோண்டு தான் வச்சுருக்கேன், சும்மா சின்னதாக ஒரு சாஸ்திரத்து அவங்க நம்மளோட முன்னோர்களை வச்சுக்கிட்ட மாதிரி. அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா உள்ள இறைவல் அனைவருக்கும் கிடைக்கட்டும். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து கோடான ஒரு நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.